ரீசென்ட் டைமில் இந்த ஒரு கிப்லி ஆர்ட் ஸ்டைல்ன்றது வந்து ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தவங்களோட இமேஜை வந்து ஒரு கார்ட்டூன் இமேஜ் மாதிரி மாற்றி அது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து எல்லாருமே வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இதோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்ன, இது ஒரு கார்ட்டூன் இமேஜாக மாற்றுறதுனால வந்து அவ்வளோவா வந்துட்டு நம்ம ஃபேஸ் வந்து டிடெக்ட் பண்ண முடியாது, இது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நிறைய பேர் அவங்கவுங்க லவ்வர்ஸோடு சேர்ந்து போட்டு செம ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் நம்ம அர்ஷத் கான் கூட. எனக்குன்னே வருவீங்களாடா. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இந்த ஒரு கிப்லி ஆர்ட் ஸ்டைலை வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணி ஒரு 10 செகண்டில் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது வந்து ஒரு தப்பான விஷயம்னு சொல்லி இந்த ஒரு கிப்லி ஆர்ட் ஸ்டைலை கண்டுபிடிச்ச ஹயாவோ மயாசக்கின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, ஒரு ஆர்ட்டோட அழகே வந்து ஒருத்தர் உட்காந்து ஒரு டைம் எடுத்து அது ஹார்ட் ஒர்க் பண்ணி அது சூப்பரான ஒரு அவுட்புட் கொண்டு வரதில் அதோட அழகே இருக்குன்னு சொல்கிறாரு. பட் ஆனால் நீங்கள் ஒரு 10 செகண்ட் இப்படி கொடுத்து அப்படி வாங்கி அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இது தப்பான விஷயம்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, ஓகே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் சொல்கிறது கரெக்டாக இல்லை இந்த மாதிரி 10 செகண்டில் கிரியேட் பண்ணுறது கரெக்டான்னு பார்த்தோம்னா, அவர் சொல்கிறதா மேபி கரெக்ட். பட் இருந்தாலும் இது ஒரு ட்ரெண்ட், கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பாடிட்டு ஆடுற மாதிரி ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இது இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல, கொஞ்ச நாள் தான் இருக்கும். அந்த ஒரு வகையில் இந்த ஒரு கிப்லி ஆர்ட் ஸ்டைலும் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இதுவும் காணாமல் போயிடும். ஸோ அடுத்த ட்ரெண்டுன்னு போயிடுவாங்க.